அப்பா ஒரு வழியா சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். டிராவலிங்லயே உடம்பெல்லாம் ஒரே அலுப்பா இருக்குது போ. ஆமாங்க ஒரே டயர்டா இருக்குது. ராமுவை கூப்பிடுங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வைக்க சொல்லுவோம். ரன்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ராமுவை கூப்பிடுங்களே, ஒரு காஃபி ஒன்று போட்டு வர சொல்லலாம். ராமு ராமு ஷீலா, லக்கேஜ் எல்லாம் ரூமுக்கு எடுத்து வர சொல்லிடு, நான் உள்ள போறேன். சரிங்க. அட அட பெரியம்மா வந்துட்டீங்களா? ஆமா ராமு இப்பதான் வரோம். லக்கேஜ் எல்லாம் வெளியே இருக்குது, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பா. சரிங்க பெரியம்மா. சரி உன் சம்சாரம் பூஜா எங்க போனா? ஆமா ராமு, பூஜா எங்க? அவ கையால ஒரு கப் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், பூஜாவை காணோம். இதோ இப்ப வந்துருவாங்க பெரியம்மா. ராமு அங்கிள், ஒரு டம்ளர் காஃபி சூடா போட்டு என் ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க, நான் உள்ள போறேன். சரிங்க அவினாஷ் சார். ராமு அப்புறம் உன் சம்சார பூஜா வந்த பிறகாடி சமையல் எல்லாம் வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு நான் எதுவும் சாப்பிடல, எல்லாமே செஞ்சு வைக்க சொல்லிடுறேன். சரிங்கம்மா. சரி ராமு, நாங்க உள்ள இருக்கிறோம், எல்லா ரூமுக்கும் ஒரு கப் காஃபி கொண்டு வந்துருப்பா. சரிங்கம்மா. முதல்ல நம்ம சம்சாரத்துக்கு ஃபோனை பண்ணி வர சொல்லுவோம். ஃபோன் பண்ணலாம். மாமா என்ன எங்கே நிற்கிறீங்க? அட ஊர்ல இருந்து முதலாளி அம்மாலாம் வந்துட்டாங்க. ஒரு முன்னறிவிப்புங்களும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லல பாரு, திடீர்னு வந்து நிற்கிறாங்களா? எனக்கு கையும் மூல காலும் மூல உனக்கு, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி ஃபோனை எடுத்து நீயே வந்துட்டேன். மாமா அவங்க நேற்றே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நான் தான் ஓட சொல்றதுக்கு மறந்துட்டேன். அட புள்ள என்ன காரியம் பண்ணிட்டேன்? இப்படியா பண்ணுவாங்க? முதலாளி வந்திருக்கிற விஷயத்தில் எங்கே சொன்னாதானே முன்னே ஏற்பாடு பண்ணி வைக்க முடியும். நல்ல வேலை காலையில் எல்லாருமே நான் கூட்டி விட்டேன், அதனால ஆச்சு. இப்போ இல்லைன்னா எல்லா ரூமும் குப்பையாக்குறதுன்னு அதுக்கு ஒரு பேச்சு வாங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். நீ வேற எங்கே இருக்க வெடிஞ்சது வெடியாதமா போயிட்டு வரேன்னு தெரியல. மச்சான் சமைக்கிறதுக்கு காய் இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணவோ. சரி சாப்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க, வாங்க வா 2 பேரும் போய் உள்ள செய்வோம். அதுக்கு முன்னாடி காஃபி கேட்டாங்க, சீக்கிரம் காஃபி போட்டு கொடு, எல்லா ரூம்லையும் நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரிங்க மச்சான், வா சமையல் கட்டுக்கு போவோம். மச்சான் டிஃபன் ஐட்டம்லாம் ரெடி பண்ணியாச்சு, அவங்கள கூப்பிட்றது தான் பாக்கி. சரி நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா? சரி பூஜா, நான் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் சாப்பிட்றதுக்கு. சரிங்க மச்சான். என்னம்மா பூஜா, சமையல் நல்லா ரெடியா? எல்லாமே ரெடியாக இருக்குமா, வாங்க உட்காந்து சாப்பிடுங்க. சரி சரி, முதல்ல பிரகாசும் பேரனும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். பெரியம்மா உட்காருங்க, சாப்பிடுவீங்களாம்மா, நாங்கள் பரிமாறுறோம். இல்லை ராமு, பிரகாசும் பேரனும் உட்காந்து சாப்பிட்டு அவங்க நேரம் முக்கியமான வேலையை வெளியே கிளம்புறேன்ட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டா போச்சு. இப்போ தான் பெரியம்மா உங்களை போய் கூப்பிட்டுட்டு வரேன். பூஜாக்கா, சமையல் எல்லாம் சூப்பரா செஞ்சிருக்கீங்க போல இருக்கே. ஆமாம் தம்பி, நீங்கள் வந்திருக்கீங்க, அப்புறம் பெஸ்லாக தானே செய்வோம். ஐயா சாப்பிடுங்க ஐயா. சரி, நல்லா க்ளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க, உங்களை நம்பி தானே வீட்டை விட்டு போட்டு போனோம். ஐயா முடிஞ்சளவு எல்லாம் க்ளீன் பண்ணி தாங்க ஐயா வச்சுருக்கோம். இல்லைப்பா, முள்ள ரொம்ப புல்வெளியில வளர்ந்துருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்க ஐயா, இப்போ சாப்பிடுங்க. பிரகாஷ் ஊர்லேருந்து வந்ததுமே இப்போ வந்து வேலையை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? என்னம்மா பண்ணுறது, எல்லா வேலையுமே நம்ம பார்க்கணும். கார்டன் க்ளீனாக இல்லைன்னா அப்புறம் வரவங்க ஒரு மாதிரியே பார்ப்பாங்களம்மா, அதனால தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடுப்பா. அம்மா நீங்களும் உட்காருங்கம்மா, உங்களுக்கும் பரிமாறிடுறேன். பரவாயில்ல ராமு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி நாங்கள் சாப்பிட்டோம்மா, அப்புறம் நானும் அவினாஷும் ஆஃபீஸ் கிளம்புறோம். என்னடா பாதி சாப்பிட்டு சாப்பிடாம எதிர்ச்சிருக்க, கொஞ்சம் சாப்பிட்டு தான் போக வேண்டியதானே? அம்மா ஆஃபீஸ் போய் 10 நாள் ஆச்சு, என்னென்ன கணக்கில் குளறுபடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல, நான் போய் தான் எல்லாம் செக் பண்ணோம். சரி அப்புறம் நான் கிளம்புறேன், வரேன் ஷீலா. சரிங்க கிராண்ட்மா, அப்புறம் நானும் கிளம்புறேன். சரிப்பா போயிட்டு வா. ராமு பூஜா, நெட்டவள்ளி வர அப்படி அவள் ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி டெக்கரேஷனாக வைங்க, தலை தீபாவளியை நம்ம வீட்டில் தான் கொண்டாடணும். சரிங்கம்மா, அப்படியே செஞ்சிடறோம். மெட்டவழி ரூம் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருங்க, சரியா? சரிங்கம்மா. நீங்கள் தான் மாப்பிள்ளையை கண்ணிலே காமிக்க மாட்டேறீங்களே, நாங்கள் சென்னையிலே தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. மாப்பிள்ளை பையனை இன்னும் நாங்கள் பார்க்கல. அட வராருல்ல, பார்த்துட்டா போகுது. சரிங்கம்மா, சரி சரி அம்மா. சரிங்கம்மா, அப்படியே செஞ்சிடறோம். சரி நீங்கள் போய் வேலை பாருங்க, நானும் ஷீலாவும் போட்டு சாப்பிட்டுக்கிறோம். சரிங்கம்மா. அத்தை, இந்த வருஷம் தீபாவளியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிடணும். கண்டிப்பா ஷீலா. லீலா லீலா, இன்னைக்கு தானே ஊருக்கு கிளம்புறோம்? ஆமாங்க.
அப்புறம் என்ன யாருமே கிளம்பாம இருக்கிறாங்க? நான் என் துணிமணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்ப்பா. நானும் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் பசங்க தான் இன்னும் வரல, கூப்பிடலாம் இருங்க. பாலு, அரவிந்த், நெட்டவள்ளி. அத்தை சொல்லுங்க அத்தை. இல்லைம்மா, தலை தீபாவளிக்கு இன்னைக்கு தானே ஊருக்கு கிளம்புறதா இருந்தோம். இன்னும் யாரும் கிளம்பாம இருக்கீங்களே? எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சாச்சு. நீங்கள் 2 பேரும் தாங்க பாக்கி. என்னடா பாலு, நீ எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சா? ஆமாம்மா, நீங்கள் தான் லேட்டு. அப்பா சரி எல்லோரும் கிளம்பலாங்களா? போனால் தான் கரெக்டாக இருக்கும். நைட்டு ட்ராவல் வேறு, வண்டி நான் தான் ஓட்டிகிட்டு போகணும். கிளம்பலாமா? சரி சரிப்பா, கிளம்பலாம். நெட்டவள்ளி, தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டியல்ல? அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அரவிந்த், வாங்க போவோம். என்ன அத்தை வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்போம். அத்தை அத்தை. சொல்லுமா சீலா. இல்ல வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்லம்மா, நெட்டவள்ளியும் அப்புறம் அவங்க மாமனார் மாமியார் எல்லாம் இன்னைக்கு வரேன்ட்டு இருந்தாங்க. அதுதான் இன்னும் வரலையேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். நெட்டவழி இப்பதான் கால் பண்ணா, ஒரு 5 நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன்னு கால் பண்ணியிருக்கான். ஓ அப்படியாம்மா, சரி சரி. என்ன அத்தை வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்போம். அத்தை அத்தை. சொல்லுமா சீலா. இல்ல வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்லம்மா, நெட்டவள்ளியும் அப்புறம் அவங்க மாமனார் மாமியார் எல்லாம் இன்னைக்கு வரேன்ட்டு இருந்தாங்க. அதுதான் இன்னும் வரலையேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். நெட்டவழி இப்பதான் கால் பண்ணா, ஒரு 5 நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன்னு கால் பண்ணியிருக்கான். ஓ அப்படியாம்மா, சரி சரி. கிராண்ட்மா, அம்மா. அடடே, வாங்க வாங்க சம்மந்தி, சம்மந்தி அம்மா, நெட்டவள்ளி வாதங்கோ. மாப்பிள்ளை சார் வாங்க வாங்க. பாலு வாப்பா. நெட்டவழி வாமா, வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்தி அம்மா. பாலு வாப்பா. மாப்பிள்ள சார் வாங்க வாங்க. என்ன நாங்க வந்தது கூட தெரியாம அவ்வளோ ஆர்வமா பேசிட்டு இருக்கீங்க? அட ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி தங்கோ, நீ எப்போ வரேன்னு சொல்லி வாசலையே பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் உங்கள் அம்மாட்ட எப்போ வருவாங்க என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி சரி கிராமா, அதான் வந்துட்டுமல்ல, எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நீ என்ன வேணும்னு சொல்லு நெட்டவள்ளி, உடனே செஞ்சுட்டா போகுது. வந்தவங்கள நிக்க வச்சே பேசிட்டு இருக்கிறேன் நான் வாட்டுக்கு. கோபாலு, ஏப்பா கோபால். அம்மா சொல்லுங்கம்மா. கோபாலு, இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டவழியோட குடும்பத்தினரு. அவர் தான் வந்துட்டு மாப்பிள்ளை சார். அவங்க வந்துட்டு எங்கள் சம்மந்திங்க. அப்புறம் மாப்பிள்ளையோட தம்பி இவர். இவங்களுக்காக ரூமில் ஏற்பாடு பண்ண சொன்னேன், பண்ணிட்டியாப்பா? எல்லாமே ரெடியாக இருக்குதுமா. சம்மந்தி அம்மா, நீங்கள் போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் டிஃபனில் எடுத்து வைக்க சொல்ல, முதல்ல சாப்பிட்டுருவோம். சரிங்க கமலாம்மா. மாப்பிள்ளை அரவிந்த், எப்படிப்பா இருக்கிற? வந்ததுலேருந்து ஆளை பேசவே மாட்டேறீங்க. இல்ல கிராண்ட்மா, அவர் டயர்டா இருக்காரு போல் இருக்கு, அதனால தான் அப்படி இருக்காரு. சரிம்மா நெட்டவழி, உன் ரூமுக்கு மாப்பிள்ளையை கூட்டிட்டு போ. சரிம்மா. கிராண்ட்மா, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன். சரி சரி. கிராண்ட்மா, பேசலையே கோவமெல்லாம் படாதீங்க. நான் சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தேன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன், அப்புறம் மணி கணக்கில் உட்காந்து பேசலாம். மாப்பிள்ளை, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சரி உள்ளே போயிட்டு வாங்க. லீலா, எப்படி தான் இருக்க? நான் நல்லா இருக்கேன் கமலாமா. சரி போய் குளிச்சுட்டு வாங்க. ஏன்பா கோபால, ரூமை காட்டு போ. சரிங்க பெரியம்மா. சரிங்க கமலாமா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பாலு, என்னப்பா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க? இல்லை கிராண்ட்மா, அவினாஷ் எங்கே போன அப்படி காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவரு இப்பதான் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு, ஈவினிங் வந்துடும். அப்படியே அப்புறம் என்ன, 2 பேரும் விடி பேசுங்க. ஓகே ஆண்டி. இப்போ போய் உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா. ஓகே கிராண்ட்மா. ஷீலா, சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கம்மா. அதனால சமையலாம் எப்படி செய்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட இருந்து பாரு, நானும் வரேன். இதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியணுமாங்க. நான் போய் பாத்துக்கிறேன், நீங்களும் கூட வாங்க. ஏதோ பலகாரம் தேருக்கு ஐடியா கொடுப்பீங்கல்ல. சரி சரி. மாப்பிள்ளை, நெட்டவள்ளி சாப்பிடுங்க. பாலு சாப்பிடுப்பா. என்ன கிராண்ட்மா, என்னோட மாமியார் மாமனார் இன்னும் வந்து சாப்பிடலையா? இல்லம்மா நெட்டவள்ளி, கூப்பிட்டு வந்தேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றேன்ட்டாங்கம்மா. ஓ அப்படிங்களா ஆண்டி. மாப்பிள்ளை சார், என்னுடைய சமையலை உனக்கு ருசிச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு போடுறேன். ஓ அப்படியா கோபால், இருங்க சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அங்கிள், எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆமாங்க கோபால், எல்லாமே சூப்பரா இருக்குது. நீங்கள் இந்தளவு ருசியாக சமைப்பேன்னு எதிர்பார்க்கல கோபால், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நெட்டவள்ளி அம்மா, மாப்பிள்ளை சார், பாலு சார், நம்ம ஸ்வீட் கொண்டு வரேன்.
கோபால் இருங்க, இதுவே வயிறு நிரம்பிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ரூமுக்கு வேற ஸ்வீட் கொண்டு வாங்க. ஓகே மாப்பிள்ள சார். அம்மா கிராண்ட்மா நாங்கள் ரூமுக்கு போகிறோம். தம்பி அப்பா வந்த பின்னாடி வரோம். சரி நெட்டவழி போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. கிராண்ட்மா ஆன்ட்டி நானும் ரூமுக்கு போகிறேன். ஓகே பாலு போய் ரெஸ்ட் எடுப்போம். அவினாஷ் வந்த பின்னாடி உங்களை கூப்பிட்றேன். சரிங்க ஆண்டி, சரிங்க கிராண்ட்மா. வாங்க அண்ணா, வாங்க அண்ணி, உட்காந்து சாப்பிடுங்க. இல்லைம்மா இன்னும் சம்மந்தியை காணோம், அவினாஷை காணோம். அவங்கள பார்த்துட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் தான் வெயிட் பண்ணுறோம். அவங்களுக்காக வெயிட் பண்ணோம்னா நம்ம தான் பட்டியாக கிடக்கணும். அவங்க வரக்கு ரொம்ப லேட் ஆயிரும். சம்மந்தி லீலா நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க முதல்ல. சரி சரி சாப்பிட்டுட்டா போகுது. கமலாமா ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. பேஸ் பேஸ். ஆமாம்மா ஆமாம் சம்மந்தி நல்லா சமைச்சிருக்கீங்க. போங்க, உங்கள் கைப்பக்குவமே கைப்பக்கம் தான். நாங்கள் எங்கேயுமா சமைச்சோம், நாங்கள் ஐடியா கொடுத்தோம். நம்ம வேலைக்காரர் கோபால்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சமைச்சாரு. அருமையாக சமைச்சிருக்காரு. என்னங்க லீலா, லீலாவோட வீட்டுக்காரு அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆமாம் சம்மந்தியம்மா என்ன அப்போ இப்போ எழுந்திரிச்சிட்டிங்க? ரொம்ப ரொம்ப சாப்பிட்டுட்டோமா, இன்னைக்கு தான் அதிகமாக சாப்பிட்டே இருக்கிறோம். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு சாப்பாடு. சரி சம்மந்தியம்மா நாங்கள் போய் கை கழுவிட்டு அப்படியே முன்னாடி உட்காந்துருக்கோம். சரி சரி போய் உட்காருங்க. பிரகாஷ் அவினாஷ் வர நேரம் தான், போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சம்மந்தியம்மாலாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இப்போதான் சாப்பிட்டு அந்த சைடு போகிறாங்க, நீங்கள் இப்படி வரீங்க. மம்மி பாலு வந்திருக்கா அப்படியா? உன் ஃப்ரெண்ட் பாலு எப்போவோ வந்துட்டா. அப்படி நீ எங்கே இருந்தா ரொம்ப நேரம் கேட்டே இருந்தா. அப்படி இப்போதான் ரூமில் போய் இருக்கா. அப்படி வேணா போய் பாரு. சரி அவினாஷ் என்னங்க சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்புறம் போய் எல்லாரும் பேசுறதுக்கு சரியாக இருக்கும். இல்லைம்மா ரொம்ப பசியாக இருந்தாங்காட்டி வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் 2 பேரும். நாங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முதல்ல போய் சம்மந்தியை பார்க்குறேன். சரி பிரகாஷ் நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறமே, எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியாப்பா? அதெல்லாம்மா சூப்பராக எல்லாம் வாங்கி ரெடியாக எடுத்துட்டு ரூமில் வச்சுட்டு தான் உங்களை பார்க்க வரோம். சரி சரிப்பா. சரிங்க, நான் சம்மந்தி பேசுகிற கால் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த அண்ணன். நான் போய் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அதுக்குள்ளே வாங்க. சரி சீலா. சரிடா நானும் முன்னாடி இருக்கேன், சீக்கிரமா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு. பாலு வந்திருக்கா அப்படி. வெண்ணிலா எப்படி இருக்கான்னு கேட்கணுமே. சரி முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவனை போய் ரூமில் பார்ப்போம். அடடே சம்மந்தியம்மா வாங்க மாப்பிள்ள, வா நெட்டவள்ளி. வாங்கண்ணா வாங்க சம்மந்தி, உட்காருங்க உட்காருங்க. நீங்க தான் எங்களை வரவேற்கணும், நாங்க உங்களை வரவேற்க வேண்டியதா இருக்குது பாத்தீங்களா? இல்லை சம்மந்தி ரொம்ப ஹெவி வேலை. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தான் தொழிலாளர்களுக்கெல்லாம் போனஸ் தரணும். அப்போ தானே அவங்க ஃபேமிலியோட போய் தீபாவளி கொண்டாடுவாங்க. அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஆமா சம்மந்தி, நம்ம தீபாவளி கொண்டாடுறோமோ இல்லையோ போனஸ் தொழிலாளர்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அவங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அதெல்லாம் கரெக்டு. அதனால தான் சம்மந்தி முதல்ல அவங்களோட இதை நான் நிவர்த்தி பண்ணி வச்சிருவேன் எப்பவுமே. சம்மந்தி உங்களை பிரிஞ்சு எனக்கு பெருமையா இருக்கு சம்மந்தி. தொழிலாளர்களை பத்தி யோசிக்கிறீங்க பாருங்க. ஆமாம்மா அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு அவங்க நல்லா சந்தோஷமா வேலை செஞ்சா தான் நம்மளுக்கு உற்பத்தி பெருகும். சம்மந்தியம்மா மாப்பிள்ளை எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க மாமா. அதெல்லாம் சம்மந்தி அம்மாவும் கமலா அம்மாவும் சேர்ந்து திருப்தியாக சாப்பாடு போட்டாங்க. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மந்தி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆஃபீஸ்ல ரொம்ப லேட் ஆகாட்டி அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்பா எல்லாத்த பற்றி கேட்குறீங்க, என்னை பற்றி கேட்டிங்களா? நீ அரவிந்த கல்யாணம் பண்ணியிருக்க. அரவிந்த் எப்படியும் உன்னை நல்லா தான் பார்த்துக்க போற. அப்படி அப்புறம் எனக்கு என்னம்மா கவலை? இப்படி சொல்லியே என்னை வாய் அடைச்சிருங்க. நெட்டவள்ளி மாமாவுக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகம். நானும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன். சரிங்க. அங்கிள் ஆண்டி வாங்க வாங்க. நெட்டவள்ளி அக்கா வாங்க. மாமா வாங்க வாங்க. என்னப்பா அவினாஷ், உனக்கு வேலை அதிகம் போல இருக்கு. ஆமாங்க அங்கிள். சரி பாலு எங்க? அவன் இப்போதான்ப்பா ரூமுக்கு போனான். இந்நேரம் ஒன்று தான் கேட்டுட்டு இருந்தான். இப்போதான் ரூமுக்கு போயிருக்கிறான். சரிங்க ஆண்டி, நான் ரூமில் போய் பாலுவை பார்க்குறேன். சம்மந்தி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில் தீபாவளி வேற, நேரத்துலேயே எந்திரிக்கணும். நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் காலையில் எந்திரிச்சு நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்க சம்மந்தி. சரி எனக்கும் தூக்கமாக தான் வருது. அப்புறம் நாங்கள் கிளம்பி போய் கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கிறோம். சரிங்க சம்மந்தி. நெட்டவள்ளி மாப்பிள்ளை சார் நீங்களும் போய் படுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதீங்க. நேரத்தில் எழுப்பி விட்டுருவேனாக்க இந்த பாட்டி. போய் படுத்துட்டு சீக்கிரம் எந்திரிக்கிற பாருங்க. ஓகே கிராண்ட்மா, இந்த மிரட்டலுக்கு மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லை. சரி நாங்கள் போய் படுக்கிறோம்.
சரிம்மா நானும் போய் படுக்கிறேன். ஷீலா சீக்கிரமாம்மா தூங்கி எழுந்திரிச்சு நேரத்துல எந்திரிக்கணும். அத்தை நீங்களும் போய் படுங்க போங்க. பாலு எப்படிடா இருக்க? வாங்க சார் வாங்க. நாங்கள் காலையில் வந்துட்டோம். உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னா பாரு, நீங்கள் இருப்ப சேர்ந்து ஊர் சுற்றுலாம் தான் நான் நேரத்துலேயே வந்தேன். ஆனால் நீயே பாரு ஆஃபீஸ் போயாச்சு. என்னடா பண்ணுறது, இப்போ நம்ம பொழப்ப பார்க்கணுமல்ல. அதுவும் இல்லாமல் தொழிலாளர்களுக்காக போனஸ் அப்பானால ஒரு ஆளை கொடுத்து சமாளிக்க முடியாது. அதனால தான் நானும் போய் ஹெல்ப் பண்ணேன். சரி சரிடா, வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உப்பு இருந்தே உன் ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஆமாம் பாலு, அவளை எப்போ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு நிம்மதியான வாழ்க்கை தரப்போகிறோன்னு நினைக்கல தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது எப்படியாவது நான் கொடுத்துருவேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது பாலு. அதெல்லாம் நடக்கையில் கண்டிப்பாக நடக்கும்டா. சரி நீ வெண்ணிலாட்ட பேசுனியா? இன்னும் இல்லை பாலு. முதல்ல போய் பேசுடா. உன் காலுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் பேசு போ. நம்ம வந்து விடிய விடிய கூட பேசிக்கலாம். முதல்ல வெளிநாட்டை பேசிட்டு வா. சரி பாலு. சரி நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே படுப்போம். ட்ரிங் 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 ட்ரிங். என்ன வெண்ணிலா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. எவ்வளோ நேரம் அவினாஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் கூப்பிட்றாப்படி. இப்போதான் ஐயாவுக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சா? சரி எடுப்போம். என்ன வெண்ணிலா ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? ஆமாம், உங்களுக்காக எவ்வளோ நேரம் நான் இங்கே பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? கோபமா வெண்ணிலா? பின்ன கோபம் இருக்காதா? ஆஃபீஸ் ஒர்க் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தனால லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா? சாரி. எனக்கு தான் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சுல்ல, நீயாவது ஒரு மெசேஜ் அனுப்பலாமல்ல? இல்லைங்க, எனக்கும் நாளைக்கு தீபாவளிங்கிறனால நிறையா வேலை இருந்துச்சுங்க. அதனால தாங்க உங்கள்கிட்ட ஒரு மெசேஜும் கூட அனுப்ப முடியல. ஆமாம், அப்படி என்ன வேலைகள் பார்த்தீங்க? வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு பலகாரமெல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் நானே போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நாளைக்கு காலையில் நேரத்துலேயே வேறு எந்திரிக்கணுங்க. இவ்வளோ வேலையை நீ ஒருத்தியாவா செய்வேன்? ஏன் உங்கள் சித்தி அப்புறம் அந்த உங்கள் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க செய்ய மாட்டாங்களா? இல்லைங்க, சித்தி எந்திரிக்கிற காலையில் 8 மணி ஆயிரும். நான் 4 மணிக்குள்ளே எல்லாம் எந்திரிச்சு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வைக்கணுங்க. என்ன வெண்ணிலா சொல்கிற? உங்கள் பாட்டி இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்களும் என்ன சத்தம் முட்டே தான் இருப்பாங்க. எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. அது மட்டுமா, அப்புறம் சித்தி வந்துட்டு அப்பா இல்லாத டைம் வேறு மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே நான் எல்லாமே எடுத்து செஞ்சு வச்சிடுறதுங்க. சரி வெண்ணிலா, அவங்கள பற்றி பேசணும்னா நம்மளை பற்றி பேசவே முடியாது. ஆமாங்க. பாலு, நெட்டவள்ளி அக்கா, அப்புறம் அவங்க அண்ணன் எல்லாரும் ஊருக்கு வரேன்ட்டு இருந்தாங்க. வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். பாலு தான் உனக்கு ஃபோன் பண்ணுடா, வெண்ணிலா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்படி அப்புறம் பாலு சொன்னக்காடி தான் எங்கிட்ட பேசுறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்ணிலா, உங்ககிட்ட பேசாமல் நான் தூங்குவேனா முதல்ல? ஓகே. சரி வெண்ணிலா, நேரத்துலேயே எந்திரிக்கணும் வேற சொல்கிறேன். நீ போய் படுப்போ, அப்போ தான் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு உனக்கு டைம் சரியாக இருக்கும். ஏங்க கொஞ்ச நேரம் பேசலாமல்ல? உண்டோ நல்லதுக்கு தான் வெண்ணிலா சொல்கிறேன். படு தூங்கி எந்திரிச்சு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளைக்கு நைட்டு வேணாம் விடிய பேசிப்போ. சரிங்க, நான் போய் படுக்கிறேன். சரி, நம்மளும் போய் படுப்போம். இன்னும் யாரும் எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிக்கலையே. எல்லாரும் போய் எழுப்பலாம். வணக்கம் நண்பர்களே, நான் போய் எல்லாத்தையும் எழுப்ப போறேன். தீபாவளி வீடியோ ஸ்பெஷல் வீடியோவா ரொம்ப நல்லா வரப்போகுது. மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உறவுகளே. கதையில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரதா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.